ஓம் சக்தி சக்தியில ஒரு முறை மேல்மருவத்தூருக்கு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மூவர் வந்தார்கள். 3 பேருங்க. எங்கே வடக்கு ஏதோ சாமியார்கிட்ட எல்லாம் போய் ஏதோ தீட்சை வாங்கி இருக்கிறோம், எங்கள் குருஜி அப்படி இப்படின்னு எல்லாம் ரொம்ப அவங்க குருநாதரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மாளையும் வந்து பார்த்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் அறிந்த அம்மா அவங்ககிட்ட கேட்டாங்க, சரி உங்கள் குருநாதரை பற்றி நீ இவ்வளவு மதிப்பாக பேசுகிற, இல்லை மதிப்பாக மனசில் வச்சிருக்கிற, கரெக்டாக அப்படி தான் இருக்கணும், குருநாதர் மேலே மதிப்பு மரியாதை இருக்கணும், அவர் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சாமிஜி அவங்க வந்து எங்களுக்கு எங்கள் குருநாதர் எர்த் மெத்தட், வேவ் மெத்தட் இதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதை எப்படி கையாள்வது அதெல்லாம் வந்து சொல்லித்தரன்னு சொன்னாங்க அப்படின்னு அவ சொன்னாங்க. அப்படியா, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரா? இல்லைங்க குருஜி, இது வரைக்கும் சொல்லி கொடுக்கலைங்க. அவரால் செஞ்சு காமிச்சிருக்காரு அவங்க முன்னால. இல்லைங்க அந்த மாதிரி செஞ்சும் காமிக்கலைங்க. உடனே அம்மா சொன்னாங்க, சார் நீங்க சொல்ற குருஜி உங்களை ஏமாத்துறார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த 3 பேர்த்துக்கு ஏகப்பட்ட கோபம் வந்துருச்சு. அம்மாட்ட வாக்குவாதம் பண்றாங்க, எப்படி நீங்க எங்க குருஜி பத்தி அப்படி சொல்லலாம், அவர் அப்படியாக்கு இப்படியாக்கு, அவர் ஆணைக்கு பிறந்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க, செஞ்சு காமிக்கல, உனக்கு சொல்லியும் தரல, அப்படிங்கிற எப்படி நம்புற அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க திருப்பி கேட்டாங்க அம்மாவை, உங்களால செஞ்சு காமிக்க முடியுமா அப்படின்னு. அம்மா இதை பாரு இப்ப செஞ்சு காமிக்கிற அப்படின்னு அந்த 3 பேர்த்தையும் கூட்டிட்டு அருள் கொடுத்துட்டு வெளியே வந்தாங்க. அந்த பின்னால மணல் இருக்குது இல்லைங்களா, வெட்டார வெளி, அதில் அம்மா உட்காந்தாங்க. உட்காந்த அம்மா கண்ணை திறந்த நிலையில வைத்துட்டு தியானம் பண்ணாங்க. எவ்வளவு நேரம்? சும்மா 1 நிமிஷம். அப்புறம் கண்ணை திறந்து வைத்து கொண்டு தியானம் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அம்மா 3 பேர்த்தையும் பக்கத்தில் வர சொல்லி கீழே கிடக்கிற மணலை அந்த உட்கார்ந்த நிலையிலேயே ஒரு கை எல்லை இந்தா சாப்பிடுன்னு சொல்லி 3 பேர்த்துக்கு கொடுத்தாங்க. 3 பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. மணல் எப்படி சாப்பிட்றது? இல்லை இல்லை நீ வாங்கி சாப்பிடுற, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. சரி 3 பேர் வாங்கிட்டாங்க. ஒரு துளி எடுத்து வாயில் வச்சாங்க. அது சர்க்கரையா கரைஞ்சி போச்சு, அவ்வளவு இனிப்பு. அவ்வளவுதானுங்க, மொத்த மணல வப்புன்னு வாயில் ஓட்டாங்க 3 பேரும். அப்புறம் ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு, கண்ணாமூடி திரும்பி போச்சு. அடுத்து பாருங்க, அம்மா சொன்னாங்க, இப்ப நான் செஞ்சனே இதுக்கு பேர் வந்து எர்த் மெத்தட். அதாவது பூமியில் உள்ள பொருளை அதனுடைய நிறத்தை மாற்றாமல், உருவத்தை மாற்றாமல், குணத்தை மட்டும் மாற்றி இருக்கிறேன். மணல் மணலாத்தான் இருக்குது, மணல் நிறமும் அப்படியே தான் இருக்குது. ஆனா அவனுடைய குணத்தை மாத்திட்டாங்க, அதை சர்க்கரையினுடைய குணமா மாத்திட்டாங்க. வாயில் உடனே கரையுது, இனிக்குது. இதுதான் வந்து எர்த் மெத்தட் அப்படின்னாங்க. அடுத்து பாருங்க, அம்மா மறுபடியும் தியானத்துல உட்காந்தாங்க. அதான் மர கண்ணை திறந்து வைத்த நிலையில். இப்ப என்ன பண்ணாங்க, ஒரு நிமிடம் கழித்து அந்த இடத்த விட்டு அம்மா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு தான் அமர்ந்திருந்த இடத்தில் அவர்கள் 3வரையும் கை வைத்து பார்க்க சொன்னார்கள். அவங்கள அதே மாதிரி கையை கொண்டு வச்சாங்க. அவ்வளவுதானுங்க, கொண்டு பக்கத்தில் வச்சாங்களே, அடுத்த செகண்டு பயங்கரமா அலறிக்கிட்டு கை எடுத்துட்டாங்க. கையை உதறிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இரும்பை உருக்கக்கூடிய அளவு இந்த இடத்தில் வெப்பம் இருக்கிறது. அப்படிங்கப்ப அந்த கையால் எப்படி அந்த வெப்பத்தை தாங்க முடியும்? இரும்பு இந்த இடத்துல வச்சு அந்த இரும்புடி உருகி போயிரு, அவ்வளவு வெப்பம் இங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, இதுக்கு பேர் தான் வேவ் மெத்தட் அப்படின்னாங்க. அப்புறம் அம்மா அதை விளக்க சொன்னாங்க, பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியை என் கண்ணின் மூலம் இழுத்து அதை உடம்புக்குள் சுழலச் செய்து பூமியில் உள்ள பொருள்களை அதனுடைய நிறத்தையும் உருவத்தையும் மாற்றாமல் குணத்தை மட்டும் மாற்றி கொடுக்கணும் அல்லவா, அதுக்கு பேரு எர்த் மெத்தட். அடுத்து என்ன செஞ்சேன், அதே மாதிரி தியானம் பண்ணி அந்த பிரபஞ்ச சக்தி அலைகளை கண்ணின் மூலமா உடம்புக்குள்ள வாங்கி அதை சுழலச் செய்து அதை அப்படியே வந்து பூமிக்கு அனுப்பிச்சேன். பூமிக்கு அனுப்பிச்சதுனால அந்த இடத்துல அது மொத்த பிரபஞ்ச சக்தி அங்கே உழுக்குள்ள போகுது இல்லையா, அதனால அவ்வளவு சூடு உண்டாச்சு. இதுக்கு பேர் தான் வேவ் மெத்தட் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அவ்வளவுதான். 3 பேர் அப்படியே சாஸ்தாங்கமா அம்மா கால் விழுந்தாங்க. விழுந்து, குருஜி எங்களை சீடனா ஏத்துக்கணும், எங்க சிசியர்களா ஏத்துக்கணும் கெஞ்சினாங்க. அம்மா அதுக்கு என்ன அவசரம், நம்மளோட நாட்டுக்கு போ, நானே அங்கே வந்து உன்னை கூப்பிட்றேன்,
அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பிச்சிட்டாங்க. ஓம் சக்தி.